வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் 17. தொட்டபெட்டா சிகரத்தை அடைந்து வண்டியை ஒரு பக்கமாய் பரத் நிறுத்தினான். 2 பேரும் இறங்கி கண்ணாடி கூடத்துக்குள் சென்றார்கள். சூடான டீ, பிஸ்கெட். அந்த குளிருக்கு டீயும் பிஸ்கெட்டும் அமிர்தமாக இருந்தன. மோகனாவின் கையை பற்றி கொண்டு பரத் வெளியில் வந்தான். சற்று தள்ளி இருந்த குட்டையான சுவர் ஒன்றின் மேல் உட்கார்ந்து கொண்டார்கள். காற்று உயிங் உயிங் என்று வீசியது. புடவை தலைப்பும் குசுவமும் புஷ் என்று பறந்தன. உங்களுக்கு குளிரலை? கொஞ்சம். பரத் அவளை நெருங்கி வந்து ஒரு கையால் தோளை அணைத்து தன்னோடு இறுக்கி கொண்டான். இன்னமா குளிர்றது? அந்த அணைப்பும் இறுக்கமும் உடம்புக்கு சுகமாக இருக்க பரத்தின் தோளில் மோகனா தலையை சாய்த்து கொண்டாள். ரொம்ப நன்னா இருக்கு. எது? நான் அணைக்கிறதா இல்லை இந்த இடமா? மோகனாவுக்கு சிரிப்பு வந்தது. எதை சொன்னாலும் அதை எப்படியாவது இந்த தினசில் முடிச்சு போட்டு பேசும் இந்த மனுஷன் லேஸ் இல்லை. நான் இந்த இடம் அழகா இருக்குன்னு சொல்றேன். ஓ, வேண்டுமென்றே ஏமாற்று துணியில் பரத் பேசினான். 4-5 நிமிஷங்கள் மௌனத்தில் சென்றன. பக்கத்தில் மனுஷ நடமாட்டம் இல்லை. இந்த ஊதக்காற்றில் பைத்தியங்கள் தான் உட்காரும் என்கிற மாதிரி கண்ணாடி கூட்டத்துக்குள் இருந்த ஓர் இருவரும் வெளியே தலை காட்டவில்லை. 4 பக்கமும் பள்ளத்தாக்குகள். உருளை சாகுபடி செய்ய படிப்படியாய் வெட்டின நிலப்பரப்பு. சிவப்பு ஓடு வைந்த கூரையுடன் குட்டி குட்டி வீடுகள். பார்த்து கொண்டிருக்கையிலே மலைராணிக்கு சாம்பிராணி புகை காட்டுகிற தினசில் சப்தமில்லாமல் மேகங்கள் பறந்து வந்தன. நிமிஷத்தில் கண்ணெதிரில் தெரிந்த பள்ளத்தாக்கும் சின்ன கிராமங்களுக்கும் பனித்திரை போடப்பட்டன. முகத்திலும் கைகளிலும் பனியின் சாரல். இதை பார்த்தா உனக்கு என்ன தோன்றது டார்லிங்? எதை? இந்த பனிமூட்டத்தை. ரொம்ப அழகா இருக்குன்னு தோன்றது. அவ்வளோதானா? ஏன் இல்லை, ஒரு தடவை நளினியும் நானும் கொடைக்கானல் போயிருந்தோம். கோக்கஸ் வாக்கில் நடக்கிறப்ப திடீர்னு இப்படி தான் புகை மண்டலம் சூழ்ந்து போச்சு. அப்போ நளினி, இங்கிருந்து தேனி பள்ளத்தாக்கை பாருங்க பரத், ஒரு பாலித்தீன் பையிலே அந்த ஊரை, அந்த மரங்களை, அந்த பள்ளத்தாக்கை அத்தனையும் போட்டு கட்டிட்ட மாதிரி இல்லைன்னு கேட்டா. நான் அசந்து போயிட்டேன். எதையுமே புது தினசாக வர்ணிக்கிறதில்லே நளினி எக்ஸ்பர்ட். இப்போ அந்த கிராமத்தை பாரேன், நிஜமாவே ஒரு பாலித்தீன் பையிலை போட்டு கட்டிட்ட மாதிரி உனக்கு தோன்றதா இல்லையா? மோகனா பார்த்தாள். உண்மைதான். வெள்ளை பிளாஸ்டிக் பையொன்றில் சிறை பிடித்து விட்ட மாதிரி தான் இருந்தது. என்ன மோகனா? அப்படித்தான் இருக்கு பரத். அந்த பனிமூட்டம் களைகிற வரைக்கும் 2 பேரும் அங்கேயே உட்கார்ந்திருந்தனர். அப்புறம் மோகனா போலாமா என்று கேட்டதும் கிளம்பினர். ரூமுக்கு அவர்கள் திரும்பி வந்தபோது மணி 6:30. அறையில் நெருப்பு கனகனத்தது. போர்த்திருந்த சால்வியை நாட்காலி மேல் போட்டுவிட்டு படுக்கையில் மோகனா உட்கார்ந்ததும் அவள் மடியில் தலையை வைத்து பரத் படுத்து கொண்டான். கீழிருந்து பார்த்தபோது மோகனாவின் முகவாயும் உதடுகளும் சிற்பத்தில் செதுக்கின மாதிரி இருக்க, அவள் கழுத்தில் 2 கைகளையும் மாலையாக்கி அவளை கிட்டத்தில் இழுத்தான். எனக்கு ஒரு குறை மோகனா. மோகனா லேசாய் அதிர்ந்து பார்த்தாள். நான் பேசுகிற அளவுக்கு நீ பேச மாட்டேங்கிற. நான் கொஞ்சற அளவுக்கு நீங்க மாட்டேங்கிற. இதுதானா ஐ லவ் யூ டார்லிங்? உனக்கே தெரியுமே. மோகனா வெட்கத்துடன் சிரித்தாள். எனக்கு என்ன ஆசை தெரியுமா ஸ்வீட் ஹார்ட்? கண்களாலேயே மோகனா என்ன என்றால். சிரிக்கக்கூடாது, ஓகே? 4 பிள்ளைகளாவது நமக்கு பிறக்கணும். டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், பிஸ்னஸ்ன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பையனை படிக்க வைக்கணும். எந்த ஃபீல்டை எடுத்தாலும் அதில் ஒரு பையன் சிறப்பாக இருக்கணும். பரத்தா, அடேயப்பா, அவனுக்கு என்னன்னு எல்லோரும் என்னை பார்த்து பொறாமைப்படணும். இப்படி கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டாள் மோகனா. ஏன்? ஆர்டிஸ்ட் பிள்ளை, அரசியல்வாதி பிள்ளை, அத்லெட் பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டா எப்படி? அதுக்கெல்லாம் இன்னும் 6 பெத்துண்டா சரி இருக்காதா? பரத் வாய்விட்டு சிரித்தான். நாட்டிகேல், கேலியா பண்ணுற? சொன்னபடி செஞ்சு கேட்டுறன்னா இல்லையா பாரு என்று சொல்லிக்கொண்டு எழுந்து தலகாணிகளில் தலை வைத்து சாய்ந்து மோகனாவை இழுத்து மார்பில் கிடத்தி கொண்டான். அவள் புருவத்தோடு விரலை ஓட்டினான். யூ ஆர் பியூட்டிஃபுல் என்று முணுமுணுத்தான். நான் விளையாடலை மோகனா, சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் தனிப்பிள்ளையாக இருந்து ரொம்ப அவசியப்பட்டவன். அதனாலே தான் வீடு நிறைய குழந்தைகளை பெற்று வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். புரியுறதா? உனக்கு என்ன ஆசை சொல்லேன்?
முதல்ல பொண்ணு வேணுமா இல்லை பிள்ளையா? குறைஞ்சபட்சம் 1/2 டஜனாவது பெற்றுக்க நீ ரெடியா? அவாளா எப்படியெல்லாம் வளர்க்க நீ ஆசைப்படுற சொல்லேன். கண்களில் கனவுகள் வெளிச்சம் போட பேசும் கணவனை மோகனா ஏறிட்டு பார்த்தாள். டெல்மி டார்லிங். பரத் இன்னொரு தரம் கேட்கவும் மோகனா லேசாய் தோள்களை குலுக்கி உதட்டை பிதுக்கி ஐ டோன்ட் நோ என்றாள். தெரியாதுன்னா என்ன அர்த்தம் மோகனா? மோகனா கொஞ்சம் யோசித்தாள். அப்புறம் நிதானமாய் பேசினாள். மனசில் எந்த விதமான ஆசைகளுமே எனக்கே இருந்ததில்லை பரத். கனவுகள் உண்டாகிற வயசுலே நான் பாதை மாறி போயிட்டேன். இனிமேல் ஆயுஷுக்கும் ஒரு கல்யாணமோ ஒரு அருமையான கணவரோட வாழற பாக்கியமோ எனக்கே கிடையாதுன்னு தான் நான் இருந்தேன். ஆனால் கடவுள் என் மேலே கருணை காட்டியிருக்கார். உங்களை, அம்மாவை, சந்தியாவை எனக்கு கொடுத்து என் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக்கிட்டார். இப்போதைக்கு எனக்கு இதுவே ஜாஸ்தி. வேறு எதுவும் வேணும்னு சத்தியமாக என் மனசு ஆசைப்படலை. அதனாலே உங்கள் கேள்விக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அந்த நிமிஷம் 20-25 நாட்களாய் பார்க்கும் மோகனா மறைந்து போய் அவன் முதலில் கண்ட மோகனா, வயசுக்கு மீறின முதிர்ச்சியோடு பழகி பேசும் மோகனா, யாரோடும் ஒட்டி கொள்ள விரும்பாத மோகனா அங்கு உருவாகிவிட்டது. பரத்துக்கு தெளிவானது. இத்தனை நாட்களாய் கண்களில் காதலனுடனும் முகத்தில் நாணத்துடனும் எப்போதும் புன்னகைத்த மோகனா மாயமாய் மறைந்து போய் கண்களுக்கு கஞ்சி போட்டு கொண்டு விட்ட மோகனாவை திடீரென்று காணுகையில் பரத்துக்கு என்னவோ போல் இருந்தது. மடத்தனமாய் எதையோ பேசி மோகனாவை புண்படுத்தி விட்டேனோ, அவள் மறந்து போன விஷயங்களை கிளறி வலியை உண்டாக்கிவிட்டேனோ, நான் ஒரு இடியட். தன் மேலேயே கோபம் எழ இவளிடம் இப்போது என்ன பேசி இந்த இறுக்கத்தை மாற்றலாம் என்று யோசித்த பரத் 6 நிமிஷத்தில் வலிய குறும்பு சிரிப்பை வரவழைத்து கொண்டு மோகனாவின் கண்களை ஊன்றி பார்த்தான். அப்புறம், உன் கண் ரொம்ப பொல்லாதது டார்லிங். ஒரு நிமிஷம் சிரிக்கிறது, மறு நிமிஷம் கஞ்சி போட்டு இஸ்திரி பண்ண மாதிரி விரைச்சி போகிறது. இது எப்படி அதுக்கு சாத்தியமாறுது மோகனா என்று சொல்லி அவள் கண்ணுக்குள் எதையோ தேடுகிற பாவனையை செய்யவும் மோகனா தன் விரைப்பை இழந்து சின்னதாய் புன்னகைத்தாள். கஞ்சி போட்டிக்கிறேனா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை பரத். நிஜமாத்தான் டார்லிங். முதல் தடவை இன்டர்வியூவிலே உன்னை பார்த்தப்போ திடீர்னு உன் கண் ரெண்டும் வரைச்சி போச்சு. இவ கண்ணுக்குள்ளே யாரோ உட்காந்துட்டு வேலை மெனக்கிட்டு கண்ணை கஞ்சிலே முக்கி இஸ்திரி பண்ணுறாளுன்னு கூட எனக்கு தோணித்து. அப்படி ஒரு மாத்தம். இதை பற்றி உன்கிட்ட யாரும் சொன்னதில்லையா? விளையாட்டாக பரத் கூறும் வார்த்தைகளை மோகனாவால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. பிரதிமா, ஷர்மிளா சொல்லி காட்டிய சமாச்சாரம்தான். ஏன் அவளிடம் டெல்லியில் வாடிக்கையாய் வந்த பாசு கூட கேட்டிருக்கிறானே, ஏன் உன் கண்கள் நடுநடுவில் இப்படி இறுகி போகின்றன என்று. பரத்திடமிருந்து விலகி தலகாணியில் தலை வைத்தால் மோகனா. மனசு அலை பாய்ந்தது. மோகனா, அப்செட் ஆயிட்டியா? நான் ஏதாவது வேதனைப்படுற மாதிரி சொல்லிட்டேனா? இல்லை என்ற தலையை அசைத்த மோகனா கண்களை மூடிக்கொண்டாள். கடலூர் வீடு, பத்திரகாளி பாட்டி, சூமின கை காலப்பா. அந்த நாள் ஆயுஷுக்கும் நான் மறக்க முடியாத அந்த நாள். விவரம் புரியாத வயசில் என்னை விக்கித்து விரைத்து போக வைத்த நான் அந்த நாள். கஜலட்சுமிக்கு அன்று ஏக கோபம். யார் மேலே அத்தனையும் கொட்டுவோம் என்று தவித்தவளிடம் வகையாய் பார்வதி மாட்டிக்கொண்டாள். மதியம் டிஃபனுக்கு தோசை வார்க்க பார்வதி உட்கார்ந்த போது தோசை முழுசாய் எடுக்க வராமல் விண்டு போன தோசை துண்டுகளை பார்த்த கஜலட்சுமிக்கு ஆத்திரம் வெட்டி கொண்டு வந்தது. மருமகள் பேல் பாய்ந்தாள். வழக்கையை எடுத்து சூடேறிய தோசைக்கல்லில் ஆ அம்மா என்று பார்வதி துடிக்க, ஐயோ பாட்டி, எங்கள் அம்மாவை விட்டுடு என்று 5 வயசு மோகனா கதற, தோசை வார்க்க கூட வைக்கலாத கை இதுதானே, இதுக்கு இத்தனை திமிர் எதுக்கு என்று கத்திய வண்ணம் அழுத வைத்து தேய்த்தாள். அன்றிரவு வெந்த கையுடன் பார்வதி அனாதை போல கொள்ளை கட்டில் புலம்பியதை கண்டு தாழ முடியாமல் போன கோதண்டம், நீ கிளம்பு பார்வதி, இவா உன்னை சித்திரவதை பண்ணி உண்டு இல்லைன்னு ஆக்கிறதுக்கு முன்னாலே நீ கிளம்பிடு. உன்னையும் குழந்தைகளையும் நான் மூட்டை தூக்கியாவது காப்பாற்றுறேன் என்று தூண்டவே ஏதோ ஒரு ஆத்திரத்தில் யாரும் அறியாமல் குழந்தைகளுடன் பார்வதி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். நினைவில் படர்ந்த சம்பவத்தை துண்டு துண்டாய் விவரித்த மோகனா தொடர்ந்து பேசின போது குரல் ரொம்ப செம்மியிருந்தது.
எனக்கு அப்போ 5 வயசு தான். பரத், காசு பெறாத தோசை சமாச்சாரம். அதுக்காக நான் பார்த்துட்டே நிற்கிறச்ச அந்த ராட்சசி அம்மா கையை பிடிச்சி தோசை கல்லில் தேய்ச்சா. அம்மா துடிச்ச துடிப்பை இப்போ நினைச்சாலும் என் உடம்பு பதறது. தாலி கட்டினவன் குத்துக்கல் மாதிரி நின்னான். சே, என்ன மனுஷான்னு அப்போ எனக்குள்ளே நான் கசந்து போனது நன்னா ஞாபகம் இருக்கு. மனசுக்குள்ளே இது என்ன அநியாயம்னு விரைச்சி போனது நன்னா ஞாபகம் இருக்கு. வாயிலா பூச்சியான அம்மா அன்னைக்கு தன்னையும் எங்களையும் காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடி வந்தப்புறம் அவளை நடத்தி கேட்டவன்னு தேவடியானும் சொல்லி ஊர் ஏசினப்போ எனக்குள்ளேயே நான் இறுகி போயிட்டது எனக்கே நன்னா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னால் சாதாரண பெண்கள் மாதிரி சிரிக்க முடியலை, பேச முடியலை, பழக முடியலை, கனவு காண கூட முடியலை. பிடிக்காத வார்த்தையை யாராவது சொல்லிட்டா மனசு உடம்பும் விரைச்சி போயிடும். போக போக அதுவே பழக்கமாயிடுச்சு. நீங்கள் சொல்கிற கஞ்சி போட்டுன கண் கூட அந்த சம்பவத்தோட பாதிப்பு தான்னு நினைக்கிறேன். என்னை சாதாரண பொண்ணாக மதிக்கணும்னு தான் நானும் முயற்சி பண்ணுறேன். ஆனால் முடியலையே பரத். சாதாரண பொண்ணோட ஆசை பாசங்களோடு நானும் வாழணும்னு சதா முயற்சி பண்ணுறது யாருக்கு புரியாட்டாலும் உங்களுக்கு மட்டுமாவது புரிஞ்சா சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு புரியறதா பரத்? கிசுகிசுப்பாய் மோகனா பேசி நிறுத்தின போது அவள் கண்களில் கலங்கள் இல்லை, ஜலம் இல்லை, வேதனை இல்லை. ஆனால் அடிபட்டு காய்ந்து போன விரைப்பு மட்டும் ஏகமாய் பரவி இருந்தது. அத்தியாயம் 18. அந்த குருவி என்ன பண்ணித்தாம்? கூப்பைய தோண்டித்தாம். வாயை திற சந்தியா. ஆ, அப்படித்தான். குப்பையிலே ஒரு நெல் கடிச்சுதாம். இல்லை, நெல் இல்லை, அச்சி. ஓ, சாரிம்மா, மறந்துட்டேன். ஒரு அரிசி கடிச்சுதாம். அதை எடுத்துட்டு பாட்டிக்கிட்டே போச்சாம். அம்மையா பாத்தி. நான் வெறும் பாட்டின்னு சொன்னேன்னா? ஓகே. அம்மையார் பாட்டிக்கிட்டே போச்சாம். போய் பாட்டி, இந்த அரிசியை வச்சு எனக்கு கொஞ்சம் பாயாசம் பண்ணி தரையலான்னு கேட்டுதாம். வாயை தர சந்தியா. டைனிங் ஹாலுக்கு பக்கத்தில் இருந்த வராந்தா ஊஞ்சலில் உட்கார்ந்தபடி சந்தியாவுக்கு கதை சொல்லிக்கொண்டே மோகனா உணவு ஊட்டியதை சாப்பாட்டு டேபிளின் முன் அமர்ந்து ஜெயமாவும் பரத்தும் ரசித்தார்கள். இவருக்கு நீங்கள் டிஃபன் பரிமாற முடியுமாமா? இவர் சாப்பிட்றதுக்குள்ளே நான் சந்தியாவுக்கு ஊட்டிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி மோகனா சென்றிருந்ததால் பரத்துக்கு டிஃபன் எடுத்து வைக்கும் பணியில் ஜெயமா ஈடுபட்டிருந்தாள். கல்யாணத்துக்கு முன்னாலேயே சந்தியாவை கவனிக்க தொடங்கிவிட்ட மோகனா கழுத்தில் தாலி ஏறி ஹனிமூன் சென்று வந்த பிறகு முழு பொறுப்பையும் தானே வழியை ஏற்றுக்கொண்டு விட்டாள். காலையில் சந்தியா எழுந்திருக்கும் முன் தான் குளித்து பரத்துக்கு வேண்டியவற்றை கவனித்து தயாராக இருப்பாள். 6:30, 6:45 சந்தியா எழுந்திருப்பாள். அவள் கண் முகம் துடைத்து பாட்டியில் உட்கார வைத்து பால் கொடுத்து கொஞ்சம் நாழி அவளோடு விளையாடிவிட்டு குளிக்க அழைத்து போவாள். பாத்டபில் உட்கார்ந்து அரைமணியில் ஊட்டி அடிப்பதற்கு ஈடு கொடுத்து அவளை ட்ரெஸ் பண்ணி ஆயாவிடமோ மாமியாரிடமோ விட்டு வந்து தான் தயாராவாள். அப்புறம் சந்தியாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட். கதை சொல்லி கெஞ்சி கொஞ்சி அதை முடித்து வருவதற்குள் ஆஃபீஸுக்கு புறப்பட நாழியாகிவிட்டது என்று பரத் பரப்பான். ஜெயமா பரத் இருவருக்கும் எதிரில் மகளோடு குஞ்சு விளையாட அபிநயத்தோடு அவளுக்கு கதை சொல்ல மோகனா வைக்கப்பட்டதால் பால்கனிக்கோ வராந்தாவுக்கோ தோட்டத்துக்கோ சந்தியாவை எடுத்துக்கொண்டு போய்விடுவாள். மறைவாக இருந்த அம்மாவும் பெண்ணும் குழாவுவதை இவர்கள் அனுபவிப்பது வழக்கம். மாலையிலும் இப்படித்தான். ஆஃபீஸிலிருந்து 6 மணிக்கு திரும்பும் போதே குழந்தை என்ன பண்ணுகிறாளோ, பாட்டியை ஆட்டி வைத்தாலோ என்ற பதைப்போடு என்னவோதானோ என்று அவளை பெற்று இத்தனை நாட்கள் வளர்த்து விட்ட மாதிரி மோகனா வருவாள். சந்தியாவும் இவளை கண்டதும் அம்மா அம்மா என்று காணாததை கண்டுவிட்ட அழகியோடு தாவுவாள். சந்தியாவுக்கு ட்ரெஸ் பால் ஆனதும் பீச்சுக்கு கிளம்புவார்கள். இல்லாத போனால் வாக். கல்யாணமாகி 1 மாதம்தானே ஆகிறது. சின்னஞ்சிறுசுகள் சினிமாவுக்கு போகாதா, வெளியில் வாசலில் போகாதா என்று தனக்குள் எண்ணிய ஜெயமா பல தடவைகள் நான் சந்தியாவை பார்த்துக்கிறேன். மோகனா, நீயும் அவனும் எங்கேயாவது போகணும்னா போயிட்டு வாங்களேன் என்று சொல்லவே செய்தாள். ஆனால் பலன்தான் இல்லை.
எனக்கு எங்கேயும் போக வேண்டாமா என்று பதில் சொல்வதோடு மோகனா நிற்க மாட்டாள். உங்களுக்கு எங்கேயாவது போகணுமா என்று பாரத்திடம் கேட்டு அம்மாவின் எதிரிலேயே அவனையும் நோ என்று சொல்ல வைப்பாள். இந்த ஒரு மாசமாய் சந்தியாவின் படுக்கை மாடியில்தான். ஏமா என்றால் ஜெயமா. முதல் நாள் மோகனாவிடமிருந்து புன்னகையை தவிர வேறு பதில் ஒன்றும் வராததால் அப்புறம் அவள் ஏதும் பேசவில்லை. இப்போதாவது விளையாட்டுக்காக பரத் மட்டும் மோகனாவை சீண்டுவதுண்டு. என்னமோ நான் இருக்கிற ஞாபகம் இருந்தா சரி என்பான். ஹே, நான் யாருன்னு தெரியறதா? போன மாதம் உனக்கு தாலி கட்டினேன், ஞாபகம் இருக்கா என்பான். கொஞ்சம் கருணை காட்டுமா, ஒரேடியா நம்மளை ஒதுக்காதமா என்பான். பரத் கேலியாய் பேசுகிறான் என்பது புரிய மோகனா நாணத்துடன் சிரிப்பாள். ஆனால் முழுக்க முழுக்க கேலி இல்லாமல் கொஞ்சம் ஏமாற்றம், கொஞ்சம் கோபம் என்று பரத் குரலில் இவரில் இருந்த ஒரு நாள் குழந்தை தூங்கின பிறகு அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு மோகனா உட்கார்ந்தாள். கோபமா பரத்? இன்னைக்கு படத்துக்கு போகலாம்னு நீங்கள் கூப்பிட்டு வரலேன்னு கோபமா? நோ, இல்லை, நீங்கள் என் மேலே கோபமாகத்தான் இருக்கேள். எனக்கு தெரியறது. ஐ எம் சாரி பரத். பரத் பதில் சொல்லாமல் புஸ்தகத்தில் பார்வையை ஓட விட்டான். சந்தியா என்கிட்ட நெருங்கி வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த சமயத்திலே நான் அடிக்கடி அவளை விட்டுட்டு வெளியே போனால் அவள் என்னை மிஸ் பண்ணுவா பரத். ஏற்கனவே பகல் பூரா ஆஃபீஸுக்கு போயிடுறேன், அடிக்கடியாக கூப்பிடுறேன். பட் டார்லிங், ஹனிமூன்லேருந்து வந்தப்புறம் நீயும் நானும் சேர்ந்து ஒரு படம் போயிருக்கோம், அவ்வளவுதான். புஸ்தகத்தில் கையை வைத்து அதை மோகனா தாழ்த்தினாள். மரத்தின் தலைமுடியில் கையை விட்டு கோதினாள். நான் இங்கே வந்த புதுசிலே சந்தியா என்னோட விளையாடுவா, என்கிட்ட சாப்பிடுவா. ஆனால் படுத்துக்கவும் நான் ஏதாவது கண்டிப்பாக சொன்னாலும் பாட்டிக்கிட்டே ஓடுவா. இப்போ 10 நாளாக அப்படி இல்லை. நான் நோ சந்தியான்னு அவள் அடத்துக்கு இடம் கொடுக்காம சொன்னா கூட அழுதுண்டே என்கிட்டே தான் மறுபடியும் வரா. அவகிட்ட மாத்தம் தெரியறது. என்னை அவள் அம்மாவாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ஒட்டுதல் ஸ்திரமாயிடுச்சுன்னா அவளை விட்டுட்டு வெளியே போகலாம், தனியாக கூட படுக்க வைக்கலாம். இன்னும் 6 மாதமோ என்னவோ தான். பொறுத்துக்க கூடாதா பரத்? ப்ளீஸ் டார்லிங். பரத் வார்த்தைக்கு 100 டார்லிங் போட்டாலும் மோகனா பதிலுக்கு டார்லிங் டியர் என்று அழைப்பவள் பரத் என்பாள், அவ்வளவுதான். அந்த மோகனா இப்போது டார்லிங் என்றதும் பரத் சற்றென்று நிமிர்ந்து உட்கார்ந்தான். வாட்? என்ன சொன்ன? இன்னொரு தரம் சொல்லு. கணவனிடம் இந்த மாற்றத்தை எதிர்பார்த்தது போல லேசான வெட்கத்துடன் மோகனா டார்லிங் என்றால் மெல்ல. இன்னொரு தரம் டார்லிங். நீ கூப்பிடுறப்ப அந்த வார்த்தைக்கு தனி அர்த்தம் வந்துட்ட மாதிரி இருக்கே. திஸ் இஸ் கிரேட். சின்ன பிள்ளை போல குதித்த பரத் அவளை அலாக்காய் தூக்க சந்தியா அந்த கலாட்டாவில் ஒழித்து கொண்டு அம்மா என்றதும் பரத் அடங்கி போனான். இன்னும் ஒரு தோசை போடட்டுமா பரத்? வேண்டாமா, போதும். காஃபி என்றவன் குரலை உயர்த்தி மோகனா நாழியார்து என்றான். வந்துட்டேன், ஒரு நிமிஷம். வாயை திற சந்தியா. அந்த பாயாசத்திலே மூக்கை வச்சதும் பாயாசத்தோடு சூடு குருவி மூக்கை சுட்டுடுத்தாம். ஆ ஓன்னு அழுதுதாம். ஆமாம், ஆ ஓன்னு அழுதுதாம். வாயை தரமா, அப்பா கோச்சிக்கிறார் பாரு. சந்தியாவுக்கு ஒரு வார்த்தை கூட குறைக்கக்கூடாது. நித்தமும் கேட்கும் கதையானாலும் அதே வர்ணனை, அதே பாவங்களோடு இருக்க வேண்டும். மோகனா, வரேன். பாயாசத்தை குடிச்ச குருவி சந்தோஷத்தோட பறந்து போச்சாம். வா சந்தியா, அப்பா கிட்ட போகலாம். கத்திரிக்காவா? ஓ, அதை மறந்துட்டேனா? கதையும் முடிஞ்சுதாம், கத்திரிக்காயும் காய்ச்சுதாம். போதுமா? சிரித்து கொண்டே உள்ளே மகளுடன் வந்து அவளை மாமியாரிடம் கொடுத்த மோகனா அவசரமாய் டிஃபனை சாப்பிட்டாள். புடவையை மாற்றிக்கொண்டு தயாராய் பரத்தோடு புறப்பட்டாள். வீட்டில் இப்படி ஒரு கலாட்டா என்றால் ஆஃபீஸில் இன்னொரு தினசு. நினைத்து நினைத்து பாரத் மோகனாவை உள்ளே கூப்பிடுவான். லெட்டர் டிக்டேஷன் என்பான். ஒரு கிளையண்ட் பற்றி பேசணும் என்பான். என் பேனாவை காணோம், வந்து செக்ரட்டரியா லட்சணமாக தேடி கொடு என்பான். ஏதோ லொட்டு லொசுக்கு காரணம். இன்டர்காமில் நிமிஷத்துக்கு ஒரு தரம் பரத் கூப்பிடும்போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற வெட்கத்தோடு மோகனா அவசியப்படுவாள். டிக்டேஷனுக்கென்று உள்ளே போனால் டிக்டேஷனாவது மண்ணாவது, மடியில் உட்கார் என்பான். கூவிய கிஸ் என்பான். சரியான கூத்துதான். பரத், யூ ஆர் த லிமிட். ஆஃபீஸில் மற்றவா என்ன நினச்சிப்பா? திடீர்னு சீனியர் பார்ட்னர் இல்லை பியூன் யாராவது வந்தால் என்னாகும்?
என்ன நினச்சிப்பா? என் பொண்டாட்டிக்கிட்டே நான் கொஞ்சுறேன், தப்பா? சின்ன பையனின் குறும்போடு முகமும் கண்களும் பரபரக்க அவளை மடக்குவான். ரமணன் கூட ஒரு தடவை, மோகனா, அவர் சீட்டில் இல்லாட்டா நாங்கள் யாரும் ஒன் ரூமுக்குள்ளே வரமாட்டோம், பயப்படாதே என்று கிண்டல் செய்யும் அளவுக்கு பாரத்தின் விஷமம் ஆஃபீஸ் அறிந்ததாக இருந்தது. அன்று ஆஃபீஸில் நுழையும் முன் வண்டியிலே பரத் அவளிடம் சொல்லிவிட்டான், மத்தியானம் லஞ்சுக்கு நாம் வெளியில் போயிட்டு அப்படியே ப்ளூ டைமண்ட்லேயே படத்துக்கு போகிறோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? இருக்கிறது என்று தலையை ஆட்டிவிட்டு புன்சிரிப்போடு மோகனா வண்டியை விட்டு இறங்கினாள். சீனியர் பார்ட்னர் இருவர் ஊரில் இல்லை, ரமணன் மட்டும்தான். அவர்தான் எதற்கும் பாரத் பக்கமாயிற்றே. 12 மணி அளவில் முக்கியமான மெமோ டைப் பண்ணி கொண்டிருக்கையில் ஃபோன் ஒலித்தது. மோகனா எடுத்தாள். மோகனா. ஓ, ஐ எம் சாரி மிஸ்ஸஸ் பரத், நான் ஷியாம். ஹலோ மிஸ்டர் ஷியாம், ஹவ் ஆர் யூ? ரொம்ப நாளாக ஊரில் இல்லை போல இருக்கே. எஸ் மோகனா, 2வது ஹனிமூன் காஷ்மீருக்கு. மோகனா சிரித்தாள். நான் எதுக்கு ஃபோன் பண்ணியேன்னா, நாளைக்கு உங்ககிட்ட என் வீட்டிலே விருந்து. கல்யாணமாக்கி 1 மாதம் ஆயாச்சு, இன்னும் நான் விருந்து கொடுக்காட்டி எப்படி? 7 மணிக்கு வந்துடுங்க என்ன? பரத்கிட்ட சொல்லியாச்சா மிஸ்டர் ஷாம்? இல்லை, இனிமே தான். லேடிஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா? மேற்கொண்டு 1 நிமிஷம் பேசிவிட்டு மோகனா ரிசீவரை வைத்தாள். மதியம் சாப்பிட உட்லண்ட்ஸ்க்கு காரில் போன போது ஷியாம் ஃபோன் பண்ணி விவரத்தை பரத்திடம் சொல்லி, உங்ககிட்ட பேசினாரா என்றாள் மோகனா. பரத் உடனே பதில் சொல்லவில்லை. என்னவோ யோசனை பண்ணுகிற தினசில் பேசாமல் இருந்தான். அப்புறம் இதுவாய் கூறினான், ஷியாம் வீட்டுக்கு நாம் போகிறதுல எனக்கு அவ்வளவா இஷ்டமில்லை மோகனா. மோகனாவுக்கு வியப்பாக இருந்தது. ஏன் இப்படி சொல்கிறார்? இவரும் அவரும் ரொம்ப சிநேகிதராயிற்றே. 2 நிமிஷம் மௌனத்துக்கு பிறகு பரத்தே பேசினான். அவனுக்கு உன்னை பற்றின எல்லா விவரமும் தெரியும். அதனாலே அவன் வீட்டுக்கு நீ வர்றதையோ அவனோட அதிகம் பேசுறதையோ நான் விரும்பலை. அன்றைக்கு அம்மாவுக்கு சொல்ல வேண்டாமா என்ற போது எதற்காக 3ஆம் மனுஷருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டும் என்றவரா ஷியாமிடம் சொல்லியிருக்கிறார்? நீ உன் கதையை சொன்னதும் எனக்கு யார்கிட்டையாவது பேசி தெளிவடையணும்னு போல இருந்தது. அதனாலே ஷியாம் கிட்டே பேசினேன். அவனாவே என் சங்கடத்தை புரிஞ்சுட்டு நமக்கிட்டிருந்து விலகியிருப்பான்னு நினைச்சேன். இல்லை, சரி, கூப்பிட்டுட்டான். இனிமே மாட்டேன்னா நன்னா இருக்காது. நாளைக்கு போகலாம். பேருக்கு 1/2 மணி இருந்துட்டு வந்துடலாம் என்ன? மோகனா பதில் ஏதும் சொல்லாமல் ஜன்னல் வழியாக தெருவை பராக்கு பார்க்க தொடங்கினாள்.